சென்னை பெருங்குடியில் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி செல்லும் சாலையில் குளம் போல் தண்ணீர் தேங்கியுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பாலாஜி. அந்த பகுதியில் எந்த அளவுக்கு தண்ணீர் தேங்கியிருக்கிறது, பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான சிரமத்தை ஏற்படுத்தி இருக்கிறது பாலாஜி? குறிப்பா டிட்வா புயல் வலுவிழந்தாலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னையின் மழை என்பது காலை முதல் தொடர்ச்சியாக பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது வரை மழை என்பது விட்டு விட்டு பெய்துதான் வந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் சென்னை பெருங்குடியில் இருக்கக்கூடிய அந்த சாலைகள் முழுவதுமே தற்போது பெரும்பாலான சாலைகளில் வந்து தண்ணீர் தேக்கம் என்பது இருக்கிறது. இதனால் இந்த சாலைகளில் வந்து பல சாலைகளில் வந்து போக்குவரத்து நெரிசல் என்பதும் தொடர்ச்சியாக இருந்து வரக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். குறிப்பாக ஒரு சில சாலைகளில் பார்த்தீங்கன்னா வந்து முட்டி அளவிற்கு அந்த தண்ணீர் தேக்கம் என்பது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருசக்கர வாகனங்களை ஓட்டுவதற்கு கூட வந்து தடுமாறி ஓட்டக்கூடிய நிலையில் தான் அந்த போன்ற சாலைகள் இருக்கிறது. இந்த சாலையில் இருக்கக்கூடிய தண்ணியை வெளியேற்றுவதற்கு மாநகராட்சி தரப்பில் இருந்தும் முழுமையான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் மின் மோட்டார்கள் மூலமாக அந்த தண்ணீரை வெளியேற்றும் பணியும் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக இன்னும் வந்து ஒரு சில மணி நேரங்களில் அந்த தண்ணீரை வெளியேற்றும் பணிகள் என்பது முழுமையாக முடிவடையும் என்றும், தொடர்ச்சியாக மழை குறைந்தாலும் உடனடியாக தண்ணீர் முழுமையாக வெளியேற்றப்படும் என்றும் மாநகராட்சி தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் பொதுமக்களை பொறுத்தவரையும் வந்து பள்ளிக்கு சென்ற குழந்தைகளை கூட்டு வருவது போன்ற பணிகள், அதே போல வேலையை முடித்து வீட்டுக்கு வரக்கூடியவர்கள் இந்த தண்ணீர் தேக்கத்தின் காரணமாக வாகனங்களை இயக்க முடியாமல் தடுமாறி வாகனங்களை இயக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நாம் பார்த்து வருகிறோம். எனினும் இதற்காக இவர்களுக்கு உதவி செய்ய போக்குவரத்து காவலர்கள் மற்றும் மாற்றுப்பாதையில் வாகனங்கள் திருப்பிடுவதற்கான பணிகளில் தற்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய போக்குவரத்து காவலர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி பாலாஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.